வேதம் சொல்லுகிற நீ விசுவசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பா. விசுவாசிப்போனுக்கு எல்லாம் கூடும், விசுவசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் என்ன? உயிருள்ள விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து ஆண்டவர் கடுகள உயிர் இருக்குது, அது வளருகிற விசுவாசம். அப்படிப்பட்ட உன்னத தேவனை விசுவாசித்து நாம் பேசுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதை காண முடியும். அல்லேலூயா! அற்புதம் நடக்கிறதை பார்க்க முடியும். நேற்று மாலை வேளையில் ஒரு குடும்பத்தை சந்தித்தே, அவள் வாலிப மகளாய் இருந்தபோது ஜெபத்திற்கு வந்திருந்தாள். இன்றைக்கு கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த மகளை நான் சந்திக்கும் பொழுது, முதலாக சந்திக்கும் போது மிகவும் வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். அவளுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், அவளை விசுவாசித்து பேசும்படியாய் அவளிடத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார். நேற்றைய தினத்தில் நான் காணும் பொழுது அவள் சொன்னாள், அன்றைக்கு கேட்டது வரையே ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் விசுவாசித்து கேட்டேன். எல்லாவற்றையும் நல்ல கணவரை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார். கர்த்தர் நீ அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா!